சார் மாந்திரிகம்னா என்னது சார்? யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க மாந்திரிகம்னா என்னது? பிரேதத்தினுடைய இறந்த ஆத்மாவை வச்சு தான் மாந்திரிகம் பண்ண முடியும். இதில் குட்டிச்சாத்தான்னு தனி இருக்குது, எச்சன்னியம்னு தனியாக இருக்குது, அப்புறம் மொண்டி குட்டின்னு தனியாக இருக்குது, இதில் விஷ்ணு மாயான்னு இருக்குது. இப்படி பல வகைகள் இருக்குது. இது எல்லாமே மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு பயன்படுத்துகிறது தான். அதே மாதிரி ஏவல்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஒருத்தவங்க மேல அது ஏவி விடுறது அப்படின்றது. அதை பத்தி கிளியரா எங்களுக்காக சொல்லுங்க. யமன் வாசம் பண்ணக்கூடிய இந்த லிங்கத்தில் தான், யமலிங்கத்தில் தான் அதற்கு நாம் மனசாந்தியை தர முடியும். அதில் பண்ணி நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணி எங்களால் தான் அது கொடுக்க முடியுமே ஒழிய மற்றவர்களால் அதை செய்ய முடியாது. OAS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட இணைந்திருக்கும் பாஸ்கர் சித்த சுவாமிகள் அடுத்தடுத்து நிறைய விதமான கருத்துக்களை வழங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து மாந்திரிகம் சம்பந்தமான கருத்துக்களை வழங்க இருக்காரு. அதுக்கு முன்னாடி போய் வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் மாந்திரிகம்னா என்னது சார்? யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க மாந்திரிகம்னா என்னது? மாந்திரிகம் என்பது நம்ம ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அந்த அம்சம்தான். இப்போ இந்த அம்சத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாந்திரிகம்னா இப்போ ஒருத்தருக்கு மாந்திரிகம் கெடுதல் பண்ணுறது நல்லது பண்ணுறது எல்லாமே நான் சொன்னேன். இந்த பரிகாரத்தில் இன்னென்ன கிரகங்களுக்கு இன்னென்னது பண்ணுங்கள், அந்த தோஷம் உங்களுக்கு விலை நல்லது செய்யணும்னு சொல்கிற மாதிரி மாந்திரிகத்தில் ஒருத்தர் வரணும்னா அவன் ஒரு ஆன்மாவை வச்சு தான், ஒரு ஆத்மாவை இறந்த ஒரு பிரேதத்தினுடைய இறந்த ஆத்மாவை வச்சு தான் மாந்திரிகம் பண்ண முடியும். இதில் குட்டிச்சாத்தான்னு தனி இருக்குது, எச்சன்னியம்னு தனியாக இருக்குது, அப்புறம் மொண்டி குட்டின்னு தனியாக இருக்குது, இதில் விஷ்ணு மாயான்னு இருக்குது. இப்படி பல வகைகள் இருக்குது. இது எல்லாமே மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு பயன்படுத்துகிறது தான். இதில் என்னென்னு கேட்டால் இது அதெல்லாம் குறுந்தேவதைகள்னு சொல்கிறாங்க, பணியாட்கள்னு சொல்கிறாங்க. இந்த குறுந்தேவதைகளை வச்சு செய்கிற ஒரு முறை இருக்குது. அப்புறம் ஆத்மாவை வச்சு செய்கிற முறையும் ஒன்று இருக்குது. இந்த ஆத்மாவை ஏன் வச்சு மாந்திரிகம் பண்ணுறேன்? இப்போ ஒருத்தனுக்கு செய்வனம் பண்ணணும், உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒருத்தனுக்கு செய்வனம் பண்ணணும், ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணணும். ஏன்னா நானும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், எதிரி ஆகிட்டோம். இப்போ இந்த எதிரி சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது அங்கே மாந்திரிகம் அப்போ தான் உள்ளே நுழையுது. அப்போ அந்த மாந்திரிகம் நுழைஞ்சு என்ன பண்ணுது, இவனுக்கு செய்வனம் பண்ணுறாங்க. இப்போ இவனுக்கு செய்வனம் பண்ணணும்னா அவனுடைய எல்லைக்கு போக முடியாது, அவனுடைய வீட்டுக்கு போக முடியாது. இங்கிருந்துட்டு ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு ஆன்மாவை வசியம் பண்ணி அதற்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்து அதை கொண்டுட்டு இவன் கைவசம் வச்சுக்கிட்டு அதை வச்சு அந்த பில்லி சூன்யம் செய்கிறதுக்கான வேலைகளை அதை வச்சு ஏவி விட்டு செய்கிறதுக்கு பேர் தான் மாந்திரிகம். அந்த மாந்திரிகத்திற்கு ஒரு ஆன்மா இல்லாமல் ஒருத்தனுக்கு மாந்திரிகம் செய்ய முடியாது. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா மந்திர ஜபத்தினால் இப்போ எச்சன்னியா, குட்டிச்சாத்தான், கை கருப்பு, அதற்கப்புறம் விஷ்ணு மாயா இப்படின்னு இதெல்லாம் இருக்குது. அந்த இதை வச்சு நம்ம ஒருத்தனுக்கு மாந்திரிகம் பண்ணலாமா? அதுதான் மாந்திரிகத்தினுடைய இது. அடுத்தது, இப்போ மாந்திரிகம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுதா இல்லை கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுதா? மாந்திரிகம் என்பது ரெண்டுக்குமே, நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. இப்போ நல்லதுக்கு பயன்படுத்தலாம், அது ஒரு சிலர் தான் பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர்கிட்ட கெட்டதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. நீ குட்டி சாத்தானே வச்சுருந்தாலும் கூட, எச்சன்னியுமே வச்சுருந்தாலும் கூட, கை கருப்பே வச்சுருந்தாலும் கூட, விஷ்ணு மாயாவே வச்சுருந்தாலும் கூட, ஒரு ஆத்மாவை வச்சுருந்தாலும் கூட நல்ல வழிக்கு பயன்படுத்தலாம். அது நல்ல வழியும் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் பண்ணு. அது செய்கிற ஆளை பொறுத்து தான் அது இருக்குது. இப்ப குட்டிச்சாத்தானை சில பேர் கட்டி நம்பிக்கிட்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய பேர் கையை கிழிச்சு ரத்தத்தை கொடுத்து அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க. சில பேர் மாந்திரிகம் பண்ணி அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைம்மா, நான் அதுதான் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஆத்மாவை நம்ம பிடிக்கணும்னாலும் கூட, இப்போ ஒரு மனுஷனுக்கு உதாரணத்துக்கு 80 ஆண்டு காலங்கள் ஆயுள் இருக்குன்னு வச்சுக்குவான். அவன் 60 வருஷத்துலேயே துர்மரணம் ஏற்பட்டு இறந்துடுறான்.
இறந்ததுக்கப்புறம் அவன் அந்த 20 ஆண்டு காலங்கள் 80 வருடத்தில் 60 வருஷத்துல இருந்து அந்த 20 ஆண்டு காலத்தில் அவன் இந்த பூமியில் வெட்ட வெளிக்கு போக முடியாது. ஏன்னா பைசாசா மண்டலம்னு மேலே இருக்குது. இவன் பைசாசா மண்டலத்துக்கு போயிட்டு தான் வர முடியுமே ஒழிய அதற்கு மேலே புண்ணியாத்மாக்களுடைய மண்டபத்துக்கு போக முடியாது, அந்த மண்டலத்துக்கு போக முடியாது. அப்படி இந்த பைசாசா மண்டலத்துக்கு போகக்கூடிய அந்த 20 ஆண்டு காலங்கள் வந்து அவன் பூமியில் தான் உலாவிட்டு இருப்பான். அந்த பூமியில் உலாவக்கூடிய அந்த ஆத்மாவை வச்சு தான் ஒருத்தன் வந்து நம்ம இது பண்ண முடியும், செய்வனையோ மற்றதை பண்ண முடியும். அந்த ஆத்மா துணை இல்லாமல் பண்ண முடியாது. மாந்திரிகத்தை பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி ஏவல்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஒருத்தவங்க மேல அது ஏவி விடுறது அப்படின்றது, அதை பத்தி கிளியரா எங்களுக்காக சொல்லுங்க. இல்லை மேடம், நீங்களே சொல்லிட்டீங்க ஏவறதுன்னு சொல்கிறது. ஏவறதுங்கிறது என்னென்னா, நான் எப்படி இந்த ஆத்மாவை வைத்து ஒருத்தனுக்கு வந்து ஏவி விடுறது. இப்போ எனக்கு நீங்கள் ஒரு எதிரியாக இருக்கீங்கன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணணும், உங்களை அடையணும். இல்லை எதிரியாக இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்களேன், எதிரியாக இருக்கு நான் என்ன பண்ணுவாங்க, நான் உங்கள் மேலே ஏவி விடுறது. உங்கள் நட்சத்திரம், உங்கள் கால் தர மண், உங்கள் ராசி, உங்களுடைய முடி, உங்களுடைய வஸ்திரம், இத்தனையிலையும் வச்சு நாம் ஒருத்தருக்கு ஏவல் பண்ண முடியும். ஆனால் இத்தனை இருந்தால்தான் ஏவல் பண்ண முடியும், அது இல்லாமல் பண்ண முடியாது. உன்றி ஒருவன் உரைக்கின்ற முதலெழுத்தை பண்ணி பறவையாக்கு. அவன் என்ன பறவையில் பிறந்திருக்கான், திரும்ப அங்கே பஜ்ஜி சாஸ்திரம் வந்துடுது. எந்த பறவையில் பிறந்திருக்கானோ அந்த பறவையில் அங்கே துயில் சாவு வரக்கூடிய காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஏவல் பண்ண முடியும். அப்படி ஏவல் பண்ணினா தான் பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. அந்த முறையில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இது வந்து அந்த ஆத்மாக்கள்லாம் நாங்கள் வந்து இந்த சித்தர்கள் நிலையில் இருக்கிறனால அந்த ஆத்மாக்கள்லாம் எங்கள்கிட்ட வந்து முறையிடும். இப்படி வந்து நான் போய் அவங்ககிட்ட சிக்கிட்டேனே, என்னால் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையே, அவன் கெடுதல் பண்ணிகிட்ருக்கானே, நானே பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் இறந்து இப்படி வந்திருக்கேன், வந்ததுக்கப்புறம் என்னை பாவம் பண்ண சொல்கிறானேன்ட்டு வந்து முறையிடும் போது அந்த ஆத்மாக்களை, அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தேவதைகளை நான் என் யமலிங்கத்தில் வச்சு அந்த ஆத்மாக்களுக்கு சாந்திப்படுத்தி மன நிறைவை கொடுத்து அவன்கிட்டருந்து பிரிக்கிறதுக்கான ஒரு உடல் கட்டு மந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி அந்த உடம்புலேருந்து அவன்கிட்டருந்து பிரிஞ்சு வர்றதுக்கான வேலைகளை செய்கிறது எங்கிட்ட வந்து முறையிடும் போது நாங்கள் அதை பண்ணுவோம். யாருக்கு செய்வனை பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க எங்கிட்ட வந்தால் அந்த செய்வனையை நிவர்த்தி பண்ணி எதை வச்சு ஏவனானோ அதவே வரவழைத்து அதற்கு மோட்சத்தை கொடுத்து அதற்கு மனசாந்தியை கொடுத்து அது எந்த மண்டலத்துக்கு போய் சேரணுமோ அது மட்டும் அமைதியாக இருக்கிறதுக்கான வேலையை நாங்கள் யமலிங்கத்தில் வச்சு, ஏன் யமலிங்கத்தில் சொல்கிறேன்னா, யமன் வாசம் பண்ணக்கூடிய இந்த லிங்கத்தில் தான், யமலிங்கத்தில் தான் அதற்கு நாம் மனசாந்தியை தர முடியும். அதில் பண்ணி நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணி எங்களால் தான் அது கொடுக்க முடியுமே ஒழிய மற்றவர்களால் அதை செய்ய முடியாது, பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ சித்தர்களாக இருக்கீங்க, நீங்கள் யூடியூப்ல வந்து இந்த ஒரு வெத்தலை இருந்தால் போதும், மை தயாரிச்சிடலாம், அதை வச்சனா வந்து பண வரவு வரும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மை நார்மலாக ஒரு வெத்தலையால் செஞ்சிடலாமா? வெத்தலை கிராம்பு அதை வச்சு சொல்கிறாங்க, அது அப்படி செஞ்சிடலாமா இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு முறை இருக்கா? இல்லைம்மா, அதெல்லாம் வந்து பொய்யான ஒரு விஷயம்மா. ஏன்னா ஒரு மை செய்கிறதுக்கு ஒவ்வொரு வசிய மை, ஸ்தம்பன மை, மோகன மையின்றி இப்படி ஒவ்வொரு 8 விதமான மை இருக்குது. இதில் அஞ்சன மைன்னு ஒன்று இருக்குது. அஞ்சன மைனா இப்போ வெத்தலையில் போட்டு பார்த்தா அவங்க எங்கே இருக்காங்கன்னு நிழல் படம் மாதிரி இங்கே சினிமா மாதிரி ஓடிட்டுருக்கு, ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி. அதற்கு பேர் அஞ்சன மைன்னு பேர். அது உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா? இல்லை, எல்லாருக்குடைய கண்ணுக்கு தெரியும். அது என்னன்னு கேட்டால் குழந்தைகள் கண்ணுக்கு மட்டும் தெரியும். 12 வயசு மட்டும் அதுக்கு மனசு இல்லை, அதற்கு பாவ புண்ணியங்கள் கிடையாது எந்த ஜீவன்களுக்குமே. அந்த 12 வயதிற்கு பிறகு தான் ஒருத்தனுக்கு கர்மா வேலை செய்யுது. அந்த 12 வயசு மட்டும் அது குழந்தைன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய கண்ணுக்கு மட்டுமே இந்த அஞ்சனமை தெரியுமே ஒழிய மற்றவருடைய கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அவன் மனசில் இருக்கான், இந்த குழந்தை ஆத்மாவில் இருக்குது. அதனால் அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த 12 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு மட்டுமே அந்த அஞ்சனமை தெரியும். அந்த அஞ்சனமை போட்டால் தெரியும். அதற்கு போட வேண்டிய வஸ்துக்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் வெத்தலை அல்ல, கஸ்தூரி, கோரோசனா, குங்குல்யம், அதற்கப்புறம் சில மூலிகைகள் எல்லாம் போட்டு அந்த பச்சிலை, நாயுருவி, சென்னாயுருவி, அது மாதிரி செங்கத்தாழை, அது மாதிரி கல்சடை, கல்பிரமை, இந்த மாதிரி மூலிகையின் மூலமாக அதை வந்து நல்லா வதக்கி
சட்டியில் போட்டு கருக்கி அதை வந்து திரும்ப வந்து கூட நெய் விட்டு இந்த மூலிகை கஸ்தூரி கோரோசனை குங்குலிய எல்லாம் போட்டு கலக்கி அந்த மைக்கு எடுத்து வந்து அதற்கு அந்த தெய்வத்தினுடைய உரு கொடுத்து தான் அந்த மையை தயாரிக்க முடியுமே ஒழிய நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் வெத்தலையில் தயாரிக்க முடியாது. இப்போ வந்து நிறைய மாந்திரிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல மாந்திரிகரை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்றைய காலகட்டத்தில் ஏமாற்றுத்தான். இப்போ என்னென்னு கேட்டால், மனமதி செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு ஒரு சித்தர் சொல்கிறாரு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாமி ஆடுறோம் அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, இவனுக்கு சாமி வந்து இறங்குதான்னு கேட்டால் சத்தியமாக இல்லவே இல்லை. தெய்வம் எங்கேயோ இருக்குது. எங்கேன்னா எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா நாடு நகரம் நத்திருக்கோயிலும் ஓடி திரிந்து சிவபெருமானை பாடுமின் பாடி பணிமின் கூடிய நெஞ்சத்தை கோயிலாய் கொண்டேன்னு ஒரு சித்தர் சொல்கிறார். எனக்குள்ளே இறைவன் இங்கே கோயிலாக குடி கொண்டிருக்கார். இப்போ உள்ளம் பெருங்கோயில்ன்றாங்க. இந்த ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்குள்ளேயே அந்த சிவலிங்கம், எனக்குள்ளேயே அந்த ஜீவன் இருக்குது, அந்த உயிர் இருக்குது, அந்த தெய்வம் இருக்குது. ஒரு மாந்திரிகன் வந்து பச்சிலையில் செய்யக்கூடிய மாந்திரிகன் இருக்கிறேன், கருவில் செய்யக்கூடிய மாந்திரிகரும் இருக்கிறேன். இப்போ கருன்னா நீங்கள் ஒரு ஜீவனை வதைத்து, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு இரவில் வந்து குட்டி சாத்தானை பிடிக்க போவாங்க. அது மாலை பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாலை பொழுதில் ஒரு குட்டி சாத்தானை பிடிக்க போகிறது அப்படின்னு கேட்டால், மாடு மேய்ஞ்சிட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றப்ப 2 கொம்புக்கு இடையில இந்த குட்டி சாத்தானை உட்காந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு 2 கொம்பை பிடிச்சிட்டு வருமாமா. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மை இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேர் தேவாங்குன்னு ஒரு மிருகம் இருக்குது. அந்த தேவாங்குடைய கண் பூளை எடுத்து நம்ம கண்ணில் தடவிட்டோம்னா அந்த குட்டி வர்றது நம்ம கண்ணுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ அதை அப்படி வச்சு பிடிக்கிற ஒரு முறையும் இருக்குது குட்டி சாத்தானில். இன்னொன்று வந்து இந்த கருவில் செஞ்ச மை, அதாவது ஒரு விலங்கை வந்து வதைச்சி பாம்புக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது. ஏன்னா ராகு இதனுடைய பவர் வந்து பாம்புக்கு இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய ஆற்றல் இந்த மிருகங்களை வதை பண்ணி அதில் மையும் செய்கிறாங்க. அந்த கருமை செய்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது முழுக்க அது வந்து கண்டிப்பாக இவனுக்கு பாதிப்பை கொடுக்கும், வாங்குறவனுக்கும் பாதிப்பை கொடுக்கும். எவன் மூலிகையின் மூலமாக செய்கிறானோ அந்த தேவதையை வசியம் பண்ணி அந்த மூலிகையில் வச்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பாக அவனுக்கு நன்மையே நடக்கும். அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து பண்ணணுமே ஒழிய எவன் கருவில் செய்கிறான் எவன் மூலிகையில் செய்கிறான்னு நான் சொல்லக்கூடாதுமா. நிறைய ஊர்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற கேஸ் இது. இப்போ ஊரில் வந்து ஜோதிடர்கள் வருவாங்க, வந்து மையை வந்து தடவி, இப்போ ரீசெண்டாக கூட அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. மையை தடவினோடனே அவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க, விழுந்து அவங்களோட நகையெல்லாம் பறிமுதல் செஞ்சுட்டு போகிறாங்க. அது என்ன மாதிரியான மையா? இல்லை, அது ஸ்தம்பன மை. ஸ்தம்பன மைனா ஒருத்தன் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடும், அவனுடைய மூளை செயலுக்கு வச்சிடும். இப்போ அதுக்கு மதிமயக்கான்னு ஒரு மூலிகை இருக்குது. அது தன்னுடைய மதியை மயக்கிடும். அந்த மூலிகையை வைத்து மை செய்கிறது. அதுக்கு பச்சை கற்பூரம், இந்த மாதிரி மாட்டினுடைய கோரோசனை, மானுடைய கஸ்தூரி இதெல்லாம் போட்டு அந்த மதிமயக்கான் மூலிகை வச்சு இது பண்ணுறாங்க. அது எந்த மூலிகைன்னு நான் சொல்லக்கூடாது. அதிகமாக நெத்தச்சூரி, நெத்தவராளி இந்த மாதிரி மூலிகைகளை வைத்து இந்த மாதிரி மை செஞ்சு மயக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை, அது பொய் இல்லை. நம்ம அதெல்லாம் நடக்கக்கூடாது, இந்த பாதிப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா 2 புருவத்திற்கு மத்தியில் நாம் ஏதோ ஒன்றை வைத்து கொள்ள வேண்டும். சந்தனமோ குங்குமமோ ஏதோ இந்த 2 புருவ மத்தியில் அந்த சுழிமுனைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சுட்டா நம்மளை மயக்க முடியாது. ஜின் எச்சினி வந்து கடல் கடந்து வேலை செய்யுமா? அதாவது இப்போ துபாயில் இருக்காங்க ஒருத்தவங்க, இங்கேருந்து அவங்களுக்கு லாட்ரி சீட் அடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்தே வந்து பண்ணுறது, அதெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா? அதெல்லாம் சாத்தியமே, கண்டிப்பாக அது வேலை செய்யும், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. என்னன்னு கேட்டால், இப்போ அது வந்து அங்கே பண்ணுறதுக்கு இங்கேருந்தே ஒரு நம்ம கொடுக்கறது காற்றின் மூலமாக போகுதுமா. காற்றின் அலைவரிசையில் எப்படி எங்கேயோ வானொலியில் பாட்டு போடுறேன், நம்ம இங்கே வச்சு ரேடியோ கரெக்டாக அலைன்மெண்ட் வச்சு அப்படி பண்ணுறோமோ அது மாதிரி தான் அது. நம்ம எங்கிருந்துக்கிட்டே இந்த மந்திர ஜபம் பண்ணி அங்கே அந்த வேலையை செய்ய வைக்க முடியும். அங்கே எச்சநீத்தை வச்சு குட்டியை வச்சு எல்லாம் பண்ண முடியும். ஜின்னுங்கிறதும் அது உண்மைதான். அது வந்து பிரயோகிக்கக்கூடிய விதத்தை பொறுத்து இருக்குங்கம்மா, அதில் ஒன்றும் மாற்றம்னா, ஆனால் கண்டிப்பாக செய்ய முடியும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா.
இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.